முருகப்பெருமானை தினமும் ஒருவர் பூஜை செய்து வந்தார். சஷ்டி நாட்களில் விரதமிருந்து 5 வருடம் கழித்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. சஷ்டி விரதமிருந்து குழந்தை பிறந்ததால் குழந்தைக்கு கந்தவேலன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். அவனும் தந்தையைப் போலவே முருக பக்தனாக இருந்தான். பக்தியில் மூழ்கி போனதால் முழு நேரமும் முருகனது பணியிலே ஈடுபட்டு ஒரு நாளாவது முருகனை நேரில் பார்த்துவிட வேண்டும் என ஏங்கினான். கார்த்திகை மற்றும் சஷ்டி நாட்களில் விரதமிருந்து பக்தர்களுக்கு அன்னதானம் அளித்து கொண்டு வந்தான். இப்படியே வருடங்கள் பல கழிந்தன. ஆனாலும் முருகனது காட்சி அவனுக்கு கிடைக்கவில்லை. கந்தவேலன் தினமும் முருகனிடம் அழுது கொண்டே உன்னை பார்க்க வேண்டும் என புலம்பிக் கொண்டே இருப்பான். அவனுக்கு ஒரு நாள் முருகன் காட்சி தர முடிவு செய்தார். அன்று வைகாசி விசாகம். பக்தர்கள் அன்னதான மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர். அப்போதுதான் அவனுக்கு அந்த அற்புத காட்சி கிடைத்தது. சன்னதியில் நின்றவன் முன் முருகன் 6 முகங்களும் 12 கரங்களுடனும் காட்சியளித்தார். அவன் மகிழ்ச்சியில் திளைத்த அதே நேரத்தில் அன்னதான மண்டபத்திலிருந்து விரைவில் உணவு போடும்படி பக்தர்கள் கூச்சலிட்டது அவன் காதில் விழுந்தது. முருகா, எத்தனையோ நாட்கள் கழித்து நீ வந்துள்ளாய். உன் அழகை நாள் முழுவதும் ரசித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் உணவிற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் சென்று உணவளிக்க வேண்டும். உணவு பரிமாறிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். பேச்சுக்கு 1 நிமிடம் என்று சொல்லிவிட்டு சென்றவன் 1000 பேர்களுக்கு உணவளிக்க வேண்டும். 4 மணி நேரம் ஆகிவிட்டது. எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அவன் சன்னதிக்கு திரும்பினான். வேலையை முடித்துவிட்டு திரும்பிய அவனுக்கு முருகன் தனக்காக காத்து கொண்டிருப்பானா அல்லது சென்று விட்டிருப்பானா என யோசித்து கொண்டே சென்றான். ஆனால் ஆச்சரியமாக முருகன் அங்கேயே தனது பக்தனுக்காக நின்று கொண்டிருந்தான்.